மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இல்லர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை தியானிக்கவும் சிந்திக்கவும் அதை வாழ்வாக்கவும் அழைப்பு தருகிறேன். முதல் இறை வார்த்தை: தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ள விரும்புகிற எவரும் வாழ்வடைவர் என்கிறது இறை வார்த்தை. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையை நம் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்கு நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பெற்றோர்களோடு ஒற்றுமைப்படுத்தி பார்ப்போம். தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். அவர்கள் வாழ்ந்து விட்டாயிற்று, எல்லாவற்றையும் அனுபவித்தாயிற்று, தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று அவர்கள் தூய்த்துணர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு மேடு பள்ளங்களை கடந்திருக்கிறார்கள். வாழ்வையினுடைய கசப்பான அனுபவங்களையும் சுவாரஸ்யங்களையும் இனிமையையும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுது வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டத்திற்குள் இருக்கிறார்கள். யாரு? நம் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள். வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிற அவர்கள் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும், ஆண்டவர் சொல்லுகிறார், தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். இப்ப போயிட்டு உயிரை பற்றியோ அல்லது சொத்து சுகத்தை பற்றியோ பொருட்களை பற்றியோ மனிதர்களை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் அதை இழந்து விடுவார்கள். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் இந்த கடைசி காலகட்டத்திலாவது ஆண்டவரை நோக்கி அவர்கள் தங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டும். தங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை முழுவதுமாக ஆண்டவரை நோக்கி அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இவ்வளவு காலம் ஓடி ஓடி உழைத்தோம், சரிதான். நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் உறவுகளுக்காக எல்லாவற்றையும் செய்தோம். பட்டம், பதவி, அதிகாரம் எல்லாவற்றிலும் இருந்துட்டோம். இனி வருகிற காலத்திலாவது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை, கடவுளிடத்தில் உருக்கத்தோடு தினந்தோறும் ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிற வாழ்க்கையாக நம் வாழ்க்கை மாற வேண்டும். அது நம்முடைய பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு. இரண்டாவது இறை வார்த்தை: தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். இது நம்ம பெரியவங்களுக்குன்னு சொன்னா இந்த இரண்டாவது வார்த்தைகளை பாருங்க. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இது யாருக்கு? நம் குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய அப்பா அம்மாவுக்கு, குறிப்பாக கணவன் மனைவிக்கு, அந்த தம்பதியர்களுக்கு இந்த இறை வார்த்தை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருதா? பிரச்சனைகள் வருகிறதா? நீயா நானா என்ற போட்டி வருதா? பொறாமைகள் இருக்கிறதா? குடும்பத்தில் அந்த ஈகோவினால, ஆணவத்தினால, திமிர்த்தனத்தினால அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதா? இந்த இறை வார்த்தையை தியானிக்கணும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, கடவுளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, தன்னலம் துறந்து, அவர்களிடத்தில் தன்னலம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையே தன்னலமோ சுயநலமோ ஈகோவோ ஆணவமோ அகங்காரமோ திமிர்தனமோ இருக்கக்கூடாது. தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான், துன்பங்கள் தான், இடர்பாடுகள் தான், கஷ்டங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும். பணி செய்கிற இடத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குடும்பம் என்றால் அதில் பல்வேறு இக்கட்டான நிலைகள் இருக்கத்தான் செய்யும். தன் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். கடவுளை பின்பற்றுகிறவராக இருக்கணும். இது கணவன் மனைவிக்கு நல்ல படிப்பினையா இருக்குதுல்ல. மூன்றாவது இறை வார்த்தை:
யாருக்கா இருக்கும்? நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு. இந்த வார்த்தையை பாருங்க. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இன்னைக்கு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் திருப்பலியில் பங்கேற்கிறார்களா? தெய்வ பயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஈடுபாடு கொண்டவர்களாக, ஆலயத்திலும் பங்கு திரு அவையிலும் பணியாற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது இந்த உலக போக்கிலான ஒரு வாழ்க்கையில் அதிகமான நாட்டம் கொண்டு, ஈடுபாடு கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களா? மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? பிரியமானவர்களே, சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களை குறித்து தியானிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை சொல்கிறது, உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும், ஓடி ஓடி உழைச்சு சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில், அந்த ஆன்மாவை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளை, இளைஞன், இளம்பெண் இழந்து விடுகிறாள் என்றால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஒன்றுமே இல்லை. நான்காவது இறை வார்த்தை யாருக்கு? நம் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு. பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டு வரல, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, தம்பதியர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு. இன்றைய நாளின் இறைவார்த்தை குழந்தைகளுக்கும் படிப்பினை சொல்லுகிறது. பாருங்க, நான்காவது இறைவார்த்தை, கட்டளைகள், என் கட்டளைகள், என் நியமங்களை பின்பற்றினால் உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும், இம்மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகள் கடவுளுடைய கட்டளைகளை, நியமங்களை ஏற்று கடைபிடித்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள். அப்படின்னா தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம் நம் பிள்ளைகள் மீது வந்து சேரும். அதைத்தான் இன்றைய நாளின் முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. கடவுள் இந்த உலகை படைத்த நாள் முதல் இத்தகைய மாபெரும் செயல்கள் நிகழ்ந்ததுண்டா? எகிப்தில் கண்முன்னே ஆண்டவர் செய்தது போல இந்த உலகத்தில் எந்த கடவுளாவது செய்ததுண்டா? அவர்களுக்கு வந்த சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம், அச்சுறுத்தல் நிகழ்ச்சிகள், இவை அத்தனைக்கும் மத்தியில் அவர்களை தன்னுடைய உரிமை சொத்தாக கடவுள் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? இறைவார்த்தை சொல்லுகிறபடி மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை நாம் விசுவசிக்கிறோமா? ஏற்றிருக்கிறோமா? அனுதினமும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இன்றைய நாளினுடைய புனித டோம்னிக் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். 16 வயதில் அகுஸ்தின் சபையில் சேர்ந்து கொண்டு ஒரு நல்ல குருவானவராக வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்குள் இருக்கிறது. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அல்பிஜேனஸ் என்கிற ஒரு கொள்கை, தப்பறை கொள்கை, அதாவது 2 கடவுள் மீது நம்பிக்கை, ஒன்று மேலுலக கடவுள், மற்றொன்று இந்த உலகத்தில் பேரான கடவுள், இந்த உலகத்தின் மீதான ஆசைகள், இதன் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு தப்பறை கொள்கையாக அந்த அல்பிஜேனியஸ் கொள்கை இருக்கிறது. அதனால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதிப்பீடின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், கிறிஸ்தவ நம்பிக்கைகள் இதனால் முற்றிலுமாக தடம் புரண்டு கொண்டிருந்தது. அந்த விசுவாசிகள் எல்லாம் வேறொரு கொள்கை பக்கமாக திசை திருப்ப ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் புனித டோம்னிக் அவர்கள் மிக உருக்கத்தோடு அன்னை மரியாளிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறார். இந்த அல்பிஜேனியஸ் கொள்கையிலிருந்து மக்கள் மனம் மாற வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும் என உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். தேவ அன்னை அவருக்கு காட்சி அளித்து, தேவத்தாய் அவருக்கு காட்சி அளித்து திரு ஜெபமாலையை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். அந்த திரு ஜெபமாலையை ஜெபிக்க ஜெபிக்க அல்பிஜேனியஸ் என்கிற அந்த தப்பறை கொள்கை அழிந்து போய்
கிறிஸ்தவ மதிப்பீடுகளும் கிறிஸ்துவின் மீட்பு செயலும் வெளிப்படும். மக்கள் மனதில் அது ஆழமாக பதிந்து இறை விசுவாசமாக ஊன்றி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் கொண்டு வரும் என்கிற அந்த காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் பேரில் தான் புனித டொமினிக் கால்நடையாகவே ஊர் ஊராக தெரு தெருவாக பல இடங்களுக்கு சென்று இந்த ஜெபமாலையினுடைய புகழை எடுத்து சொல்லி மக்களுடைய மனதிலே கிறிஸ்துவ மதிப்பீடுகளை விதைக்கிறார். அதன் வழியாக இன்றைய நாளில் இந்த புனிதரை நினைவு கூறுகிற நாம் டொமினிக்கன் என்கிற சபையையும் தொடங்கி இந்த விசுவாச முயற்சியில் ஈடுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்க்கையும் கூட நமக்கு ஒரு சாட்சியுள்ள பகிர்தலாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்வோம். இறை வார்த்தையை வாழ்வாக்க புறப்படுவோம். ஆமென்.